Hello students, in 12th mathematics chapter 4 inverse trigonometry function. So what is inverse trigonometry function? First sin x, for example sin pi by 2 equal to 1. The sin in the பக்கம் கொண்டு வந்துருங்க. sin inverse 1 ன்னு மாறும். So sin pi by 2 1, then sin inverse 1 எப்போ வரும்னா pi by 2ல வரும். ஸோ இதுதான் இன்வெர்ஸ் ப்ராசஸ்ஸு. ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம சைன், காஸ், டேனு, கொசிகண்ட், சீக்கண்ட், கோடேஞ்சன், தட் இஸ் காட், இந்த ஃபங்க்ஷனோட இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். நிறைய ப்ராப்பர்ட்டிஸு, முக்கியமாக நம்மளுக்கு ரேஞ்ச் ஆஃப் த சைன் எக்ஸ், அதே போல் காஸ் எக்ஸ், டேன் எக்ஸ், ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் சைன் எக்ஸ், காஸ் எக்ஸ், டேன் எக்ஸ், பிரின்சிபல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், அதோட ரேஞ்சு, டொமைன் என்னன்றதை நம்ம 11th படித்ததை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா, அதே போல் 11th படித்த ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ்லாம் ஞாபகம் இருந்ததுன்னா இந்த யூனிட் ரொம்ப ஈஸியான யூனிட்டு. இதுலேருந்து கிடைக்கக்கூடிய 10 மார்க் சான்ஸ் இருக்குது. ஒரு 5 மார்க்கு, ஒரு 3 மார்க்கு, ஒரு 2 மார்க்கு, 2 1 மார்க், 12 மார்க் வச்சுப்போம். மேக்ஸிமம் இதுலேருந்து ஒரு 8 மார்க்காவது நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா 5 மார்க் கேட்டாங்கன்னா 3 மார்க் 2 மார்க் எல்லாம் ஒன்று குறைச்சிருவாங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியஸ்ட் யூனிட் தான். பட் ஆனால் நீங்கள் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா ஈஸியாக இருந்ததுன்னா நீங்கள் இதுலேருந்து நிறைய ஸ்கோர் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து 4.1 பார்க்க போகிறோம். y equal to a into sin alpha x, then amplitude is modulus of a, period இடைவெளின்னு சொல்லுவாங்க, கால அளவு 2k divided by modulus of alpha என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே ஒரு கர்வ் வரைகிறோம்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்குது. ஸோ இந்த கர்வ் வந்து எக்ஸ்லேருந்து வரையக்கூடிய டிஸ்டன்ஸ், லென்த், அதுதான் வந்து என்னென்னா ஆம்ப்ளிடியூடுன்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்வல் இருக்குது பார்த்தீங்களா, திஸ் இஸ் கால்டு பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆர்ச் எடுக்கக்கூடியது தான் அது பீரியட். So find the values of x. First sum minus 10 pi less than or equal to x less than or equal to 10 pi கொடுத்துருக்காங்க. sin x equal to 0. sin எப்போ 0னா sin எல்லா பை வேல்யூயும் 0, that is n pi போட்டுக்கோங்க. அப்போ x equal to n pi. இப்போ இந்த வேல்யூஸை சூட் ஆகிற மாதிரி நம்ம செக் பண்ணிக்கணும். 0 போட்டிங்கன்னா 0 வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 போட்டிங்கன்னா வரும், அப் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 வரைக்கும் போட்டிங்கன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். ஸோ ப்ளஸ் எண்ணுக்கு வந்து 0, எண்ணுக்கு 1 மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை, எண்ணுக்கு 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 பை, எண்ணுக்கு 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 பை, அது மாதிரி போட்டிங்கன்னா அப் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 வரைக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். நெக்ஸ்ட் சம் வந்து மைனஸ் 8 ப்ளஸ் 8. ஆனால் இந்த வாட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin x equal to minus 1. sin x equal to minus 1னா sin எப்போ மைனஸ் 1னா மைனஸ் பை பை 2. பட் எங்கெங்கெல்லாம் அது மைனஸ் 1 வரும்னா ஆல் பாசிபிள் வேல்யூ. அப்போது இந்த சர்க்கிள் இருக்குன்னா இந்த சர்க்கிளில் எங்கெங்கெல்லாம் அது மைனஸ் 1 வரும். ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம. அந்த ஆல் பாசிபிள் வேல்யூ அதான் ஜென்ரல் சொல்யூஷன் 2n பை ப்ளஸ் ஆல்ஃபா. அப்போ 2n பை ப்ளஸ் ஆல்ஃபான்றது மைனஸ் பை பை 2. அது எல்சிஎம் பார்த்திங்கன்னா 4n பை மைனஸ் பை பை 4n மைனஸ் 1 இன்ட்டு பை பை 2ன்னு வரும். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எண்ணுக்கு 0 போட்டிங்கன்னா மைனஸ் பை பை 2 அது வேல்யூ இருக்குது, எஸ். அதே போல் எண்ணுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3 பை பை 2 மைனஸ் 3 பை பை 2, ரெண்டு இடத்துலையும் ஆன்சர் மைனஸ் 1. அண்ட் எண்ணுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, இல்லை மைனஸ் 2 ப்ளஸ் 2 போட்டிங்கன்னா 8 மைனஸ் 1 7 பை பை 2, அது 8 பைக்குள்ளே தான் இருக்கும். மைனஸ் 2 போட்டிங்கன்னா மைனஸ் 8 மைனஸ் 1 மைனஸ் 9 பை 2, தட் இஸ் 4.5 பை பை 2, தட் இஸ் ஆல்சோ இன் திஸ் ரேஞ்ச் ஒன்லி. ப்ளஸ் ஆர் மைனஸ் 3, இது ஒரு 2 வாட்டி எழுதியிருக்கேன், ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. ஆனால் ஏன் ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 போடல அப்படின்னா, நான் இப்போ ப்ளஸ் 4 போட்டேன்னா 4 4 16 மைனஸ் 1 16 மைனஸ் 1 15 பை பை 2, அது வந்து 7.5ன்னு எழுதலாம். 7.5 பாசிட்டிவ் சைடில் அப் டு 8 பை வரைக்கும் இருக்குது. அப்போ 7.5 அதுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் நான் மைனஸ் 4 போட்டேன்னா மைனஸ் 16 மைனஸ் 1 மைனஸ் 17 பை பை 2, தட் இஸ் மைனஸ் 8.5ன்னு வரும். நம்மக்கிட்ட இருக்கிறது மைனஸ் 8 பை தான். அதனால தான் நான் மைனஸ் 4 எடுக்கல, அப் டு ப்ளஸ் 4ஓடு நிறுத்திட்டேன். ஸோ நம்ம இந்த வேல்யூஸை தான் கரெக்டாக சொல்லணும். 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 அண்ட் ப்ளஸ் 4, அதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோன்னா தான் இங்கே கொடுத்துருக்க வேல்யூஸ்க்கு வரக்கூடிய சூட்டபுளாக இருக்கும் சொல்யூஷன் சொல்கிறோம். இதில் வந்து ஆம்ப்ளிடியூட் அண்ட் பீரியட் சொல்ல போகிறோம். sin x முன்னாடி எந்த வேல்யூ இல்லை, தட் இஸ் 1. அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வந்து மாடுலஸ் ஆஃப் 1 1 அண்ட் ஆல்ஃபா வந்து இதுதான். ஸோ ஆல்ஃபா வந்து 2k பை 7, அவ்வளோதான். இப்போ 2 பை பை ஆல்ஃபா, அப்போ 2 பை பை 7 வந்துடும். தென் y equal to minus sin inverse sin of 1 by 3x. ஆம்ப்ளிடியூட் வந்து மைனஸ் இருக்குது. இப்போ மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 1 ப்ளஸ் 1. பீரியட் வந்து 2 பை டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா மாடுலஸ் ஆஃப் 1 by 3, தட் இஸ் ரெசிப்ரோக்கல் பண்ணால் 6 பைன்னு வந்துடும்.
செகண்ட் சம் y ஈக்குவல் டு நாட் செகண்ட் சம், செகண்டில் தேர்ட் சம், y ஈக்குவல் டு 4 இன்ட்டு சைன் ஆஃப் மைனஸ் 2x, ஆம்ப்ளிடியூட் வந்து 4, மாடுலஸ் ஆஃப் 4 தான், பீரியட் வந்து 2π டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் -2, தட் இஸ் π. ஸோ தேர்ட் சம் இந்த கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க நம்மளை. y ஈக்குவல் டு சைன் ஆஃப் 1/3 இன்ட்டு x, 0 <= x <= 6π தான் லிமிட். இதுக்குள்ளே வேல்யூஸ் போட்டு நீங்கள் கிராஃப் வரையணும். ஸோ எக்ஸுக்கு 0, π, 2π, 3π, 4π, 5π, 6π போட்டுக்கிறீங்க. ஒய்க்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் வரும் நம்ம இங்கே செக் பண்ணலாம். 0 போட்டிங்கன்னா sin 0 0, π போட்டிங்கன்னா sin π/3 √3/2, 2π போட்டிங்கன்னா sin 2π/3 sin 120, sin 120 sin 180 - 60, that is also sin 60 √3/2. 3π போட்டிங்கன்னா எக்ஸுக்கு 3π போடும்போது 3 கேன்சல் ஆகிடும், π sin எல்லா π வேல்யூயும் 0. 4π/3, 4π/3 இஸ் நத்திங் பட் 240, 240 sin 180 + 16 எழுதலாம். தேர்ட் குவாட்ரண்டில் சைன் வந்து மைனஸ், ஆன்சர் -60, தட்ஸ் வை -√3/2. sin 5π/2, 5π/2னா 300 வந்துடும். ஸோ 360 - 60 அது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட். காசு மட்டும் தான் ப்ளஸ்ஸு, சீக்கன் மட்டும் தான் ப்ளஸ்ஸு, மற்றெல்லாம் மைனஸு. அங்கேயும் -√3/2 தான் வரும். 6π போட்டிங்கன்னா 6π/3, ஆன்சர் 2π, ஆன்சர் 0ன்னு வந்துடும். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே நம்ம ட்ரா பண்ண போகிறோம். sin 0 0 இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்து திருப்பி பார்த்திங்கன்னா π வேல்யூ இருக்குது, 2π வேல்யூ. அதே மாதிரி திருப்பி எங்கே 0 வருதுன்னா 4πயில் 0, 1π, 2π, 3πயில் 0 இங்கே வருது. திருப்பி அப்படியே டவுனில் போகுது, ஏன்னா 2 நெகட்டிவ் வேல்யூ, மைனஸு திருப்பி 0க்கு வருது. இப்படி வரைஞ்சிங்கனாலே போதும். ஸோ இதுதான் வந்து இன் பிட்வீன் இந்த வேல்யூ தான் வந்து நம்ம ஆம்ப்ளிடியூட் சொல்கிறோம். இந்த இன்டர்வலுக்கு பேர் தான் வந்து என்னென்னா பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல கேர்வை வரையணும், அதுக்கு தான் மார்க்கு. 3 மார்க்கில் கேட்கலாம் அந்த சம், பார்த்துக்கோங்க. ஃபோர்த்து சம்லாம் வந்து என்னென்னா வேல்யூஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். sin இன்வர்ஸ் sin ஆஃப் 2π/3, sin இன்வர்ஸ் 2π/3 நம்ம ஸ்பிட் பண்ணலாம். 2π/3னா 120, அதை 180 - 16 எழுதலாம். ஸோ 2π/3 இஸ் நத்திங் பட் π - π/3, sin 180 - θ sin θ, sin 16 வந்துடும். ஆக்சுவலி இது ஒரு ப்ராப்பர்ட்டி, இதை நம்ம கடைசியாக பார்ப்போம். sin இன்வர்ஸ் x இல்லை அப்படின்னா sin இன்வர்ஸ் ஆஃப் sin x, ரெண்டுமே ஆன்சர் x தாங்க. அதே போல் தான் டேனு, காட்டு, கொசிகன், சீக்கன் எல்லாத்துக்குமே sin இன்வர்ஸ் sin x ஆர் sin ஆஃப் sin இன்வர்ஸ் x, ஆன்சர் x. ஸோ இந்த இடத்துல இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு π/3ன்னு கிடைக்கும். π/3 என்னென்னா, ஸோ sin இன்வர்ஸோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2 to +π/2, அதுக்குள்ளே தான் அந்த வேல்யூஸ் இருக்கணும். ஸோ sin இன்வர்ஸ் எக்ஸோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா -π/2 to +π/2. ஸோ sin எக்ஸோட ரேஞ்சு -1 to 1, அது அப்படியே உல்ட்டாவாகிடும். அங்கே இருக்க ரேஞ்ச் வந்து இங்கே டொமைனாக மாறிடும், அங்கே இருக்க டொமைன் வந்து இங்கே ரேஞ்சு. sin எக்ஸோட ரேஞ்சு sin இன்வர்ஸுக்கு டொமைனாக மாறிடும். sin எக்ஸோட டொமைனு sin இன்வர்ஸ் எக்ஸுக்கு ரேஞ்சாக மாறிடும், அவ்வளோதான். ஸோ இதான் sin இன்வர்ஸ் எக்ஸோட ரேஞ்சு. க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2, +π/2, இதுக்குள்ளே தான் π/3ன்ற வேல்யூ அடங்குது. ஸோ இதை நம்ம சொல்லி முடிக்கணும். 5π/4, 5π/4 இஸ் நத்திங் பட் 225. அதை நம்ம மாற்றணும். அதை எப்படி மாற்றணும்னா π + π/4, பட் sin 180 + θ, தேர்ட் குவாட்ரண்ட் sin sin θ இஸ் நத்திங் பட் sin ஆஃப் -θன்னு மாற்றிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம 11லேயே பார்த்துட்டோம், அதை உள்ளே கொண்டு போயிடுங்க. இப்போ sin இன்வர்ஸ் sin போயிடுச்சுன்னா -π/4, எஸ் -π/4 பிலாங்ஸ் டு த க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2, +π/2. இந்த கொஸ்டினில் வந்து sin எக்ஸும் sin இன்வர்ஸ் எக்ஸும் ஈக்குவலாக இருந்தால் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா sin இன்வர்ஸ் 0 0, sin 0 0, sin இன்வர்ஸ் 0 டிகிரி. ஸோ sin 0 = sin இன்வர்ஸ் 0, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ x = 0. இந்த டயக்ராம் வந்து கேட்கல, நம்மளாக வரைஞ்சிருக்கோம். இது வந்து சைன் கர்வு. இன்வர்ஸ் வந்து அப்படியே இந்த பக்கமாக ரிவர்ஸாக வரைஞ்சிங்கன்னா இன்வர்ஸ் வந்துடும். ஸோ இந்த இடத்துல 0, அதான். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற இடம் வந்து x = 0. ஸோ டயக்ராம் நெசசரி கிடையாது, பட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம வரைஞ்சி பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து f of x is equal to sin inverse of x² + 1 divided by 2x.
ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த ரேஞ்ச் ஆஃப் எடுத்துக்கிட்டு நம்ம பண்ண போகிறோம். ரேஞ்ச் வந்து என்ன அப்படின்றத பார்க்கணும். இங்கே வந்து டொமைன் எடுத்துப்போம். கொஸ்டினில் வந்து நம்மளோட டொமைன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ sin எக்ஸோட ரேஞ்சு தான் sin இன்வர்ஸ் எக்ஸுக்கு டொமைனாக மாறிடும். -1 லெஸ் தென் f ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1. இந்த உள்ளே இருக்க ஃபங்க்ஷனை எடுத்துக்கிட்டேன். நான் தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். டொமைன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். -1 லெஸ் தென் x² + 2x x² + 1/2x. இந்த -1 அந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. +1 டேக் LCM x² + 2x + 1 x + 1 whole squared by 2x. ஸோ இதுதான் பெரிய வேல்யூ. இது சின்னது தான் சொல்லியிருக்காங்க. இப்படி மாற்றி எழுதிக்கலாம். மாற்றி எழுதிட்ட பிறகு ஸோ எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும். அதே போல் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். எக்ஸுக்கு -1 போட்டால் ஈக்குவல் டு 0 வரும். 0 விட அதிகமான வேல்யூ போட்டோன்னா பாசிட்டிவ் வேல்யூ வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -1 அண்ட் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 இந்த சைடு. அதே போல் இந்த லிமிட் எடுத்தோன்னா லெஸ் தென் 1 எடுத்திங்கன்னா அதே போல் 1 உள்ளே கொண்டு வாங்க. எல்சிஎம் வாங்க. இந்த வாட்டி x - 1 whole squared by 2x less than 0. 0வாக இருக்கணும். 0 விட குறைவாக இருக்கணும். 0வாக இருக்குன்னா எக்ஸுக்கு 1 போட்டாலே போதும். 0 விட குறைவாக இருக்கணும் அப்படின்னா 0 விட கம்மியான வேல்யூஸ் நம்ம எக்ஸுக்கு போகணும். அதனால தான் x = 1 and x less than 0. அப்போ டொமைன் என்னவா எடுக்க முடியும் அப்படின்னா இந்த செட் -1,1. ஸோ -1க்கும் 1க்கும் நடுவில் இருக்க வேல்யூ எடுத்தால் தான் இதோட டொமைன் வரும். பிகாஸ் x = -1 அந்த பக்கம் x = +1 நடுவில் 0 இருக்குது. 0க்கு இந்த பக்கம் அந்த பக்கம் -1 +1. திஸ் இஸ் அ டொமைன். அதே போல் g of x = 2 sin inverse 2x - 1 இன்ட்டு இங்கே வந்து மைனஸ் வரும். இந்த இடத்துல நான் இங்கே போட்டிருக்கேன். இங்கே ரைட்டிங் எரர் அது. ஸோ -π/4 அப்படின்றத மாற்றிக்குவாங்க. ஸோ -π/4 டொமைன், அதாவது இந்த கான்ஸ்டன்ட் ப்ளஸில் மைனஸில் இல்லை முன்னாடி மல்டிப்ளிகேஷனில் வந்தாலும் சரி, இல்லை டேரெக்டாக வெறும் சைன் இன்வெர்ஸ் கொடுத்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே டொமைன் தான். டொமைன் ஆஃப் 2 sin inverse 2x - 1 -π/4 இஸ் சேம் ஆஸ் த டொமைன் ஆஃப் sin inverse 2x - 1. ஸோ இதோட டொமைனும் ஒன்று தான். இந்த நம்பர்ஸ் வந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. அந்த ஃபங்க்ஷனை மட்டும் எடுத்துக்கோங்க. டொமைன் வந்து -1 லெஸ் தென் 2x - 1 லெஸ் தென் 1. ரெண்டு சைடும் 1 ஆட் பண்ணுங்கள். 0 2x 2ன்னு வந்துடும். ஸோ 0 லெஸ் தென் 2x, அப்போ 2x greater than or equal to 0, x greater than or equal to 0. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2x less than 2, 2 கேன்சல் ஆச்சுன்னா x less than or equal to 1. ஸோ greater than 0 less than 1, அப்போ ரெண்டுமே க்ளோஸ்டு. 0க்கு மேலே 1க்குள்ளே ரெண்டுமே ஈக்குவல். அதனால் நம்ம க்ளோஸ்டு ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணுறோம். 0,1 இஸ் த டொமைன் ஆஃப் g of x. இந்த சம் ரொம்ப ஈஸியான சம்மு. ஃபைன் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. sin inverse sin 5π/9 cos π/9 ப்ளஸ் cos 5/9 sin π/9. ஸோ sin a cos b ப்ளஸ் cos a sin b ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸி. sin a ப்ளஸ் b sin 5π/9 ப்ளஸ் π/9 ஆட் பண்ணிங்கன்னா 6π/9 கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 2π/3. 2π/3ன்ற வேல்யூ நம்ம டேரெக்டாக எழுத முடியாது. பிகாஸ் அது டஸ் நாட் பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2, +π. அதை மாற்றணும். அதை π - π/3ன்னு எழுதலாம். sin 180 - θ sin θ இப்போ 60 வந்துடும். கேன்சல் ஆகிடும். sin inverse sin x வந்து x. π/3 பிலாங்ஸ் டு த க்ளோஸ்ட் இன்டர்வல், இந்த ரேஞ்சுக்குள்ளே வருது. -π/2, +π/2. இங்கே வந்து பிரின்சிபல் வேல்யூ கேட்குறாங்க. முதன்மை மதிப்பு நம்ம லாஸ்ட் இயர் படித்தது தான், 11th பார்த்துருக்கோம். sin inverse of -1/2. let y = sin inverse of -1/2, sin y = -1/2. then sin y = sin எப்போ -1/2னா -π/6. sin கேன்சல் ஆகிடுச்சுன்னா sin y = π/6 -π/6 belongs to the interval closed interval -π/2, +π/2. therefore the principal value is -π/6. 2 sin y = 2. y does not exist because நம்மளோட வேல்யூ பார்த்திங்கன்னா -1 to +1 தான் டொமைன். ஸோ அதை விட்டு வெளில போகுது. அதனால் இது does not existன்னு எழுதி வச்சுக்கலாம். 4.3 பிரின்சிபல் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். y = sin inverse 1/2, sin y = 1/2, sin y = sin π/4, y = π/4 that belongs to the closed interval -π/2, +π/2. therefore principal value of y is π/4. sin inverse of sin of -π/3. sin inverse sin x, x cancel, -π/3 belongs to the closed interval -π/2, +π/2. therefore the principal value of y is -π/3. y is equal to sin inverse sin 5π/6. 5π/6னா 150 நம்மளோட டொமைன்குள்ளே வரல, நம்மளோட ரேஞ்சுக்குள்ளே வரல. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதை மாற்றணும். π - π/6 180 - 60 அதை கொண்டு வரலாம். ஸோ அப்போ தான் 5π/6 வரும். ஸோ 180 - θ sin θ sin π/6.
sin inverse sin x, அப்போ pi by 6 belongs to the closed interval minus pi by 2 comma plus pi by 6. So principal value of y is pi by 6. ஸோ இதோட sin ஃபங்க்ஷன் முடியுது. sin x sin inverse x இது கம்ப்ளீட் ஆகுது. இதான் எக்ஸைஸ் 4.1. நம்ம இங்கே என்னென்னலாம் பார்க்கணும். sin 0 அப்படின்னா theta equal to n pi, cos 0 theta equal to 2n plus 1 into pi by 2, n belongs to z. Tan theta equal to 0, then theta equal to n pi, n belongs to z. Sin theta equal to sin alpha, alpha belongs to the closed interval minus pi by 2 comma plus pi by 2. Then general solution theta equal to n pi plus minus 1 power n into alpha, n belongs to z. If cos theta equal to cos alpha, then alpha belongs to closed interval 0 comma pi, theta equal to 2n pi plus or minus alpha, n belongs to z. So tan theta equal to tan alpha, then alpha belongs to the range minus pi by 2 plus pi. என்ன டிஃப்ரெண்ட்னா இங்கே ஓப்பன் இன்டர்வல் வரும். theta equal to n pi plus alpha, n belongs to z. இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம 11th படிச்சிருப்போம். திருப்பி ரீகால் பண்ணிக்கோங்க. தென் 4.4ல் வந்து நம்ம டொமைனை சொல்ல போகிறோம். சைன் இன்வெர்ஸோட டொமைன் வந்து -1 to 1, -1 less than 2 minus 3x squared less than 1. ஸோ -3 இந்த 2 இந்த பக்கம் ரிமூவ் பண்ணுறோம். -2 அந்த பக்கம் போனாலும் -2 + 1 -1. அப்புறம் என்ன பண்ணுறோன்னா மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடுறோம். கிரேட்டர் லெஸர் ஆகும், லெஸர் கிரேட்டர் ஆகும். இங்கே எல்லாமே லெஸராக இருக்குது, கிரேட்டர் ஆகிடுச்சு. -3 become +3, -3x squared become +3x squared, -1 become +1. ஸோ 1 இது வந்து 1 தான் கம்மியான வேல்யூ, அதனால் 1லேருந்து இப்படி மாற்றி எழுதியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம 3ஆல் டிவைட் பண்ணிடுறோம். நம்ம மாற்றி அதில் 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 3/3 1 greater than 3x squared by 3x squared greater than 1/3. இப்போ 1/3 தான் இதுலேயே சின்ன வேல்யூ, 1 தான் பெருசுன்றதை மாற்றி எழுதிக்கலாம். 1/3 less than x squared less than or equal to 1. x squaredனா ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க, அப்சல்யூட் வேல்யூ எடுத்துக்கோங்க. x வந்து பாசிட்டிவ் வேல்யூ, அப்சல்யூட் வேல்யூ. அதனால் 1/√3 less than or equal to modulus of x less than or equal to 1. ஸோ இதுதான் கண்டிஷன். நம்ம 11th அல்ஜிப்ராவிலே பார்த்துருக்கோம். a less than or equal to mod x less than or equal to b, then x belongs to -b, -a union a, b. a வந்து 1/√3, b வந்து 1. ஸோ -1, -1/√3, that is x belongs to -b, -a union a, b. 1/√3, 1 is the final answer. Exercise 4.2 இங்கே ஃபுல்லாகவே நம்ம cos inverse x தான் பார்க்க போகிறோம். cos inverse x அதே போல் ஃபைண்ட் த வேல்யூ, சூட்டபிள் வேல்யூஸ் நம்ம செக் பண்ணுறோம். -6 pi less than x less than 6 pi, cos x equal to 0. cos எப்போப்பெல்லாம் 0, 2n plus 1 into pi by 2 0ன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப் டு 5 வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம். +or-5 pi வரைக்கும் நம்மளுக்கு ஆன்சர் வந்துகிட்டே இருக்கும். ஸோ 2 into 0 pi by 2 0. 1 போட்டிங்கன்னா 2 1s are 2, 2 plus 1 3 pi by 2 minus 3 pi by 2 0. 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 5 pi by 2 minus 5 pi by 2 0. 3 4 5. நான் 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 5s are 10, 10 plus 1 11, 11 pi by 2 is nothing but 5.5. ப்ளஸ் 5.5ம் அவைலபிள், -5.5ம் அவைலபிள். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது -6 to +6. ஆனால் +6 போடும்போது 12 + 1 13, +6.5 நாட் அவைலபிள், ஏன்னா 6ஓட முடிஞ்சு போயிடுது. ஆனால் -6 போடும்போது என்ன ஆகுனா -12 + 1, -12 + 1 -11/2, -5.5 தான் வரும். ஸோ இந்த இடத்துல அது அவைலபிளாக இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல +6 போடல, -6ஓட நிறுத்திடும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா -5 pi less than or equal to x less than or equal to 5 pi, cos x equal to 1 கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ் வந்து ஈவனில் வரணும்னா 2n பைன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஹார்டில் -1, ஈவனில் +1. ஸோ x equal to 2n pi. n-க்கு 0 போட்டிங்கன்னா 0 pi, cos 0 1, 1 போட்டிங்கன்னா 2 into 1 மைனஸ் ஆஃப் தீட்டா கூட cos தீட்டா, அதனால் +or-1 +or-2. 3 போட்டிங்கன்னா 2 3s are 6 போயிடும். ஆனால் நம்மகிட்ட இருக்கிறது 5 வரைக்கும் தான் லிமிட்டு. அதனால் +or-2ஓட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. cos inverse of cos of -pi by 6 is not equal to -pi by 6 ப்ரூவ் பண்ணணும். not equal to -pi by 6. cos inverse of cos of -pi by 6. We all know that cos of minus theta is cos theta, minus plus ஆகிடும். cos inverse cos x, that is x belongs to the open interval 0, pi. ஸோ 0, piன்றது ரேஞ்ச். ஸோ pi by 6 belongs to 0, pi. அவன் ஆன்சரில் நாட் ஈக்குவல் டு -pi by 6 கொண்டு வர சொன்னால் நம்ம வந்து ஈக்குவல் டு pi by 6 தான் கொண்டு வந்திருக்கோம். எஸ் வி ப்ரூவ்டு cos inverse of cos of minus pi divided by 6 நாட் ஈக்குவல் டு -pi by 6 நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்.
திஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, அது சம்மாகவே கொடுத்துருக்காங்க. காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் எக்ஸ். லெட் ஒய் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ். காஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மைனஸ் காஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ எப்போது காஸ் தீட்டா மைனஸ் ஃபஸ்ட் குவாட்ரண்ட் ப்ளஸ்னால் செகண்ட் குவாட்ரண்ட் எடுத்துக்கோங்க. காஸ் 180 மைனஸ் தீட்டா. அந்த மைனஸ் காஸ் ஒய்யை தான் நான் என்ன பண்ணுறேன்னா அங்கே ஏரோ போட்டு காமிச்சிருக்கேன் இந்த இடத்துல. திஸ் மைனஸ் காஸ் ஒய் ஐ ஹாவ் டு ரிட்டன் ஆஸ் cos of 180 minus y is equal to x. Then this cos goes to the right hand side, that is become cos inverse x. Pi minus y, substitute y by cos inverse x. So pi minus cos inverse x equal to y. So cos inverse x அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க, y அங்கே கொண்டு வந்துடுங்க. Pi minus y equal to cos inverse x. What is y? That is also cos inverse x. இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் வரும் உங்களுக்கு. ஸோ இதை இங்கே கொண்டு வந்துடுங்க, இந்த y அங்கே கொண்டு வந்துடுங்க. Then we have pi minus y in varum equal to cos inverse x. What is y? That is also cos inverse x. So cos pi minus cos inverse x is equal to cos inverse of minus x. அப்படின்னு உங்களோட ஆன்சர் வந்துடும். ஸோ ஒய்யோட வேல்யூ நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். y is nothing but cos inverse of minus x is true. ஸோ ஈக்குவலாக வந்திருக்கு, அதனால் ட்ரூன்னு சொல்லியிருக்கோம். The principal value y equal to cos inverse 1/2. Then y equal to y cos inverse இந்த பக்கம் வந்துடும். ஸோ cos y equal to 1/2. ஸோ pi by 3 60 degree belongs to the closed interval 0, pi. அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது, அதனால் இது ட்ரூ. பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் y is pi by 3. இது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த சம் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 2 cos inverse 1/2 plus sin inverse 1/2. y is equal to cos inverse 1/2, cos y equal to 1/2, then y equal to pi by 3. ஏன்னா cos 60 degree தான் 1/2 belongs to the closed interval 0, pi. z equal to sin inverse 1/2, then sin z equal to 1/2, z equal to pi by 6 belongs to the closed interval minus pi by 2, plus pi by 2. ஸோ மைனஸ் இது வந்து சைனோட லிமிட்டு, இது வந்து காஸ்டோட லிமிட்டு, இது இங்கே வராது. இது வந்து மைனஸ் பை பை 2, ப்ளஸ் பை பை 2. அது வந்து ரைட்டிங் எரரு. ஸோ திஸ் இஸ் நாட் க்ளோஸ் இன்டர்வல். ஏன்னா சைன் இன்வர்ஸோட ரேஞ்ச் தான் நம்ம யூஸ் பண்ணணும். மைனஸ் பை பை 2, ப்ளஸ் பை பை 2. ஸோ இசட் ஈக்குவல் டு பை பை 6 பிலாங்ஸ் டு த க்ளோஸ் இன்டர்வல் மைனஸ் பை பை 2, ப்ளஸ் பை பை 2. ஸோ அதுக்குள்ளே தான் நம்மளோட வேல்யூஸ் வந்திருக்கு. இப்போ இந்த வேல்யூ வரும். இதை நம்ம என்ன, இங்கே y வராது ஆக்சுவலி. இங்கே 2 இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் 1/2 ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் 1/2. ஸோ 2 இன்ட்டு இந்த வேல்யூ என்னென்னா ஒய்ன்னு எடுத்துருக்கோம். இப்போ 2 இன்ட்டு வாட் இஸ் y pi by 3. அதனால தான் 2y 2 pi by 3 ப்ளஸ் இந்த வேல்யூ என்னென்னா z. இந்த வேல்யூ z வந்து pi by 6. ஸோ நம்மளோட கொஸ்டின் என்னவா மாறிச்சுன்னா 2 இன்ட்டு y ப்ளஸ் z. 2 இன்ட்டு y pi by 3 ப்ளஸ் z pi by 6 ஆஃப்டர் டேக்கிங் LCM 5 pi by 6. இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணணும். இந்த இடத்துல நான் வந்து காசோட ரேஞ்ச் எழுதிட்டேன், இங்கே நீங்கள் சைனோட ரேஞ்ச் எழுதிக்கோங்க. அதே போல் இங்கே ஒய் வரல. ஸோ நான் ஆன்சர் எழுதுறதுக்கு போல் இந்த இடத்துல கொஸ்டின்லேயே எழுதியிருக்கேன் ஒய் வராது. 2 cos inverse 1/2, தட் இஸ் 2 இன்ட்டு ஒய், ஒய்யோட வேல்யூ pi by 3, sin inverse 1/2, தட் இஸ் z, 2y plus z, தட் இஸ் 2 pi by 3 plus pi by 6. our answer is 5 pi by 6. செகண்ட் சம் cos inverse 1/2 plus sin inverse -1. அதே போல் ஒய்ன்னு எடுங்க. cos y equal to 1/2, pi by 3 belongs to closed interval 0, pi. So next sin inverse -1, sin z equal to -1, z equal to minus pi by 2. that belongs to the, இதை மாதிரி எழுதிருக்கணும் போன சம்மில். ஸோ நான் அது தெரியாமல் காசு எழுதியிருக்கேன். ஸோ z equal to minus pi by 2 belongs to the closed interval minus pi by 2, plus pi by 2. now our question become, this is y, this is z. ஸோ y plus zன்னு வந்துடும். y plus z நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். pi by 3 minus pi by 12, our answer is minus pi by 6. ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா இதே போல் போன எக்ஸைஸ் லாஸ்ட்லேயும் ஒரு சம் பார்த்தோம். காஸ் இன்வர்ஸ் காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. இது ஏன்னு எடுத்துக்கோங்க, அது பின்னு எடுத்துக்கோங்க. அகைன் ஏ பி. காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி, காஸ் ஏ ப்ளஸ் பி, pi by 7 plus pi by 17 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 24 pi by 119. காஸ் இன்வர்ஸ் காஸ் எக்ஸ். ஸோ 24 pi divided by 119 belongs to the closed interval 0, pi. ஸோ இதோட 5th சம் கம்ப்ளீட் ஆகுது. தென் 6th சம் இதெல்லாம் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டொமைன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சைன் இன்வர்ஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் -2 divided by 3 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் 1 minus மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் divided by 4. சைன் இன்வர்ஸ், ஸோ இதோட டொமைன் எடுத்துக்கோங்க. -1 to +1.
ஸோ மல்டிப்ளை பை 3 -3 லெஸ் தென் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 லெஸ் தென் 3. அந்த 2 முன்னாடி கொண்டு வந்துடுங்க, ப்ளஸ் 2 ஆகிடும். -3 + 2 -1 மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3 + 2 5. ஸோ நம்மளுக்கு இந்த பக்கம் வந்து -1 to 1 இங்கே வந்து வேறு வேல்யூ இருக்குதா நம்ம 0லேருந்து எடுத்துக்கிறோம். இதை ஒமிட் பண்ணிடுறோம். இதை வந்து 0 to ஹையஸ்ட் வேல்யூ நம்ம ஒமிட் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையானதை எடுத்துக்கிறோம். இது மாதிரி இருக்கும்போது நம்ம இப்போ தான் பார்த்தோம் -b, a, யூனியன் a, b. ஸோ இது யூனியன் பண்ணிங்கன்னா 0 0 கட் ஆகிடும். திஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ் பிலாங்ஸ் டு த க்ளோஸ்ட் இன்டர்வல் -5, π. அதே போல் அடுத்த வேல்யூ காஸ்ட்டில் இருக்குது, அதுக்கும் அதே தான் டொமைனு. -1 லெஸ் தென் 1 மைனஸ் மாடல் ஆஃப் எக்ஸ் பை 4 லெஸ் தென் 1 மல்டிப்ளை வித் 4 தென் இந்த 1 இங்கே கொண்டு வந்துருங்க, -5 4 - 1 3 த்ரூ அவுட்டாக மைனஸில் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. கிரேட்டர் லெஸ்ஸர் ஆகும், லெஸ்ஸர் கிரேட்டர் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து -3 இதுதான் பெரிய வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 தான் பெருசு இருக்கிறதுலே, இது சின்னது. அதனால் சின்னது இதை விட மாடுலஸ் எக்ஸ் பெருசு, அதை விட 5 பெருசு. இந்த மைனஸை கட் பண்ணிவிட்டு 0ன்னு போட்டிருங்க. இது பார்த்தீங்கன்னா இதுவும் -0 இது மாதிரி இருக்கும்போது -b, a, b. ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு -5, 5. ஸோ ரெண்டுத்தையும் யூனியன் எடுக்கும்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு -5, சேம் செட் யூனியன் எடுக்கும்போது அதான் ஆன்சர். ஸோ டொமைன் வந்து என்னென்னா -5, 5. ஸோ sin inverse x ப்ளஸ் cos inverse x. sin inverse xோட டொமைன் -1 to 1, 1 to 1. ரெண்டுத்தையும் யூனியன் எடுத்திங்கன்னா அதான் ஆன்சர். -1, 1 க்ளோஸ்ட் இன்டர்வல் -1, 1. இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ கண்டுபிடிக்கும். ஸோ π/2 லெஸ் தென் cos inverse 3x - 1 லெஸ் தென் π. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த cos inverse மூவ் பண்ணிக்கிறோம். cos inverse become cos π/2, அந்த பக்கம் cos π. ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா மாற்றிருக்கோம், லெஸ்ஸர் இந்த இடத்துல. ஸோ cos inverse இந்த பக்கம் கொண்டு வந்துடும், இந்த பக்கமும் கொண்டு வந்துடும் cos π. இது கிரேட்டராக மாறி இருக்கு. ஸோ cos π/2 3x - 1 cos π, cos π/2 0, 3x - 1. ஐ திங்க் கொஸ்டினில் கிரேட்டராக வந்திருக்கும். இது வந்து என்னோடய ரைட்டிங் எரரு. ஸோ திஸ் இஸ் கிரேட்டர் சிம்பிள். ஒன் செகண்ட், திஸ் இஸ் கிரேட்டர், திஸ் இஸ் ஆல்சோ கிரேட்டர். முன்னாடி மூவ் பண்ணுறீங்க. cos π/2 greater than 3x - 1 greater than cos π, cos π/2 0, 3x - 1 greater than -1. ஸோ அடுத்த ஸ்டெப்பு இந்த 1 மூவ் பண்ணுறோம், +1 ஆகிடும். இந்த பக்கம் +1 - 1 0. இதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 1/3 லெஸ் தென் greater than x greater than 0. இதை மாற்றி எழுதிக்கலாம், 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1/3 அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா 1/3 greater than x greater than 0 become 0 less than x less than 1/3. இந்த இதோட டொமைன் வந்து பார்த்திங்கன்னா 0 to 1/3 தான் அமையும். ஸோ இதோட வேல்யூ. Again I repeat the 7th sum. The question is, for what values of x the inequality π/2 cos inverse 3x - 1 less than π holds அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வந்து காஸ் வந்து நெகட்டிவ் π/2க்கு முன்னாடி. π/2க்கு முன்னாடி வந்து ஆக்சுவலி கொஸ்டின் வந்து லெஸ்ஸர் இந்த சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ π/2 லெஸ் தென் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3x - 1 லெஸ் தென் π தான் கொடுத்துருக்காங்க, நாட் கிரேட்டர் தென் π. ஸோ புக்கில் ரெஃபர் பண்ணிட்டேன் நான். ஸோ காஸ் வந்து π/2க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட் வந்துடும். செகண்ட் குவாட்ரண்ட்ன்றதால அங்கே வந்து மைனஸ். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் கிரேட்டர் லெஸ்ஸர் ஆகும், லெஸ்ஸர் கிரேட்டர் ஆகும். ஸோ லெஸ்ஸர் வந்து நம்ம கிரேட்டராக மாற்றிருக்கோம். ஏன்னா காஸ் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் வருது அப்படின்றதால மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்னவாயிடும்னா லெஸ்ஸர் கிரேட்டராகவும் கிரேட்டர் லெஸ்ஸர் ஆகும். ஸோ இங்கே எல்லாமே லெஸ்ஸராக இருந்தது, கிரேட்டராக மாறிடுச்சு. இந்த காஸ் இன்வர்ஸை நம்ம மாற்றுறோம். cos π/2 greater than 3x - 1 greater than cos π, cos π/2 0 greater than 3x - 1 cos π -1. தென் 1 இந்த பக்கம் கொண்டு வரும், +1 0. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணுறோம், 1/3 greater than x greater than 0. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0 less than x less than 1/3. ஸோ இந்த கண்டிஷனுக்கு என்ன வரும்ன்றதை ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், இந்த இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுற கண்டிஷனை கொண்டு வரணும். ஒரே ஒரு விஷயம், நம்ம ஏன் இங்கே மாற்றுறோன்னா இந்த இடத்துல π/2, ஸோ π/2 விட இது முன்னாடி போகுதுன்றதால ஸோ இது செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு வந்துடும். இது வரைக்கும் π/2, இது π/2க்கு அடுத்தது. ஸோ அடுத்தது அதனால் இங்கே வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு வந்துட்டு அங்கே மைனஸ்ன்றதால தான்
இந்த இன்இக்வாலிட்டியை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம் கிரேட்டர் டு லெஸர் டு கிரேட்டர். தென் நம்மளோட எக்ஸோட வேல்யூ எதுக்குள்ளே ஹோல்ட் ஆகுதுன்னா 0 to 1/3 தான் நம்மளோட எக்ஸ் வேல்யூ ஹோல்ட் ஆகிருக்கு. தென் 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இது வந்து கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஹோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க -π/2. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து அதை வந்து கொஸ்டின் ராங்குன்னு நினச்சி லெஸர் கிரேட்டராக மாற்றினேன். ஆக்சுவலி கொஸ்டின் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கிரேட்டர் π/2க்கு முன்னாடி இருக்கிற குவாட்ரண்ட்டு. ஸோ இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட்டு. ஸோ இந்த வேல்யூ வந்து இந்த இடத்துல நெகட்டிவ்ன்றதால நம்ம என்ன பண்ணிடுறோம், மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது லெஸர் பிகம் கிரேட்டராக மாறிடும். இதை நோட் டவுன் பண்ணிட்டு அந்த வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். தென் இந்த சம்ம cos inverse 4/5 plus sin inverse 4/5. Then take this as y. Cos y is equal to 4/5. Cos y is sin 90 minus theta னு எழுதலாம். π/2 y equal to sin inverse 4/5. ஸோ ஒய்யோட வேல்யூ இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. cos inverse 4/5 இந்த வேல்யூ இங்கே கொண்டு வந்துடுங்க. ஸோ cos inverse 4/5 plus sin inverse 4/5 equal to π/2. தென் cos inverse 4/5 plus sin inverse 4/5 equal to π/2. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூ வந்துடுச்சு ஆக்சுவலி. ஸோ இங்கே என்ன இருக்குது காஸ். அப்போ இதுக்கு வந்து π/2 அப்படின்னா இது cos π/2 ஆகிடும். cos π/2 0. அதுதான் சம் முடிஞ்சது. ரெண்டு பக்கமும் காஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. cos π/2 0. அண்ட் செகண்ட் சம் cos inverse 4/3 plus cos inverse 5/4. y எடுத்துக்கோங்க. cos inverse 4/3 அந்த π plus π/3 180 plus theta cos 180 plus theta தேர்ட் குவாட்ரண்ட் மைனஸ். இந்த மைனஸ்காண்டி நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை செகண்ட் குவாட்ரண்ட்டாக எழுதிக்கிறேன். cos 180 minus theta எழுதிக்கிறேன். அங்கேயும் cos மைனஸ் தான். ஆக்சுவலி cos 180 plus theta minus cos theta, that minus cos theta I can rewrite as cos 180 minus theta. அப்போ π minus π/3 2π/3. ஸோ y equal to 2π/3. 2π/3ன்றது 120. 120 belongs to the closed interval 0,π. அந்த டொமைன்குள்ளே தான் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. நாட் டொமைன், அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது 0,π. அதே போல் அடுத்த வேல்யூ வந்து நம்ம இசட்னு எடுத்துப்போம். இங்கேயும் அதே தான் π plus π/4 180 plus theta minus cos theta. அகெயின் மைனஸ் காஸ் தீட்டாவை நான் வந்து தேர்ட் குவாட்ரண்ட் யூஸ் பண்ணி மாற்றிக்கிறேன். cos 180 minus π/4 மாற்றிக்கிறேன். ஸோ 3π/4னு கிடைக்கும் நம்மளுக்கு. z equal to 3/4. தட் பிலாங்ஸ் டு த, இதுவும் காஸ் தான், க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,π. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே வருது. இப்போ நம்மளோட கொஸ்டின் என்னென்னு பார்க்கணும். நம்மளோட கொஸ்டின் என்னென்னா this is y, this is z. ஸோ y plus z மாறிடும். அதனால தான் இந்த இடத்துல நான் y plus z போட்டிருக்கேன். 2π/3 plus 3π/4. after taking LCM we will get 17π/12. so this is the end of the exercise 3.2. இந்த exercise 3.2 sorry 4.2. இந்த 4.2 டாப்பிக்கோட எக்ஸாம்பிள் சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். y equal to cos inverse √3/2. cos y equal to √3/2. cos y equal to π/6 belongs to the closed interval 0,5. Principal value of y is π/6. y is equal to cos inverse -1/√2. cos y equal to -1/√2. ஸோ இது எப்போ மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 3π/4னு வரும். அதுதான் 180 minus π/4னு எழுதுறோம். அப்போ தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். அதனால் 3π/4. 3π/4ன்றது 135. that belongs to the closed interval 0,π. Principal value of y is 3π/4. cos inverse cos of minus π/3. cos of minus theta cos theta கேன்சல் பண்ணுறாங்க. cos inverse cos கேன்சல் ஆகிடும். π/3 belongs to the closed interval 0,π ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. Principal value of y is π/3. cos inverse cos 7π/6. 7π/6 π plus π/6 பார்த்துங்க. cos 180 plus theta minus cos theta minus cos theta தேர்ட் குவாட்ரண்ட்டில் கொண்டு போங்க. π minus π/6 மாற்றிக்கோங்க. தட் இஸ் cos inverse cos கேன்சல் ஆயிடுச்சுன்னா π minus π/6 is 5π/6. 5π/6னா 150. that belongs to the closed interval 0,π. ஸோ அந்த லிமிட்டு கொண்டு வரலன்னா பியாண்ட் த லிமிட் இருந்தால் அந்த இதில் கொண்டு வரணும். அதான் இங்கே மாற்றிருக்கோம். பிரின்சிபல் வேல்யூ நம்ம எழுதியிருக்கோம். தென் லாஸ்ட் எக்ஸாம்பிள் cos inverse 2 plus sin x. நம்ம இதோட என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா டொமைன் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. ஜென்ரலாக cos inverseோட டொமைன் வேல்யூ எழுதுகிறோம். -1 to 1 எழுதியிருக்கோம். ஸோ காஸோட டொமைன் எழுதிட்டோம். cos inverseோட டொமைன் -1 less than or x less than or 1. அந்த வேல்யூ 2 plus sin x/3. தென் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அடுத்த ஸ்டெப் 2 மூவ் பண்ணுறீங்க. -3 -2 + 3 -2 -5 sin x less than 1. ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா sin xோட வந்து டொமைன் வந்து -1 to 1 தான். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா
இந்த -5 அதிகபட்சம் அதுலேருந்து நமக்கு தேவையான அளவு இருக்கும் 1. இந்த பக்கம் 1 இருக்குன்னா அது கரெக்டாக இருக்குது. சைன் இன்வெர்ஸ் ஆஃப் -1 சைன் இன்வெர்ஸ் ஆஃப் +1. சைன் எப்போ -1னா -π/2. சைன் இன்வெர்ஸ் எப்போ +1னா +π/2. ஸோ the domain of this function is closed interval -π/2, +π/2. ஸோ இதோட நம்மளுக்கு எக்ஸசைஸ் 4.2 4.1 அந்த டாப்பிக்கோட எல்லா எக்ஸாம்பிளும் நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.